ஹே காய்ஸ் வெல்கம் டு ஸ்டுடியோ. ஸோ நம்ம சிஎம்ஜி அவருடைய ஜனநாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மந்த்ல தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த வகையில் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு, சென்சாரில் என்ன சர்டிஃபிகேட்னா வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதன்படி வந்து ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னால கண்டிப்பாக குடும்ப ஆடியன்ஸ் யாருமே பார்க்க முடியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் சின்ன அடி வந்து இருக்கும். குழந்தைங்கள வீட்டிலே விட்டுட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் குழந்தைங்களோட வந்து பார்க்கறதா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் குழந்தைங்களால பார்க்க முடியாது. அது ஒரு சின்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட் அவ்வளோதான். மற்றபடி ஃபேன்ஸ் எல்லாருமே போய் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு தாறுமாறான செலிப்ரேஷன் மூவியா இருக்க போகுது. சோ இந்த சென்சார் அப்டேட்ன்றது கூட சீக்கிரமா அந்த ஒரு 1 வீக்குள்ள வந்துரும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த படத்துல வந்து வன்முறை தூண்டுற மாதிரியான காட்சிகள் இருக்கு, வன்முறை காட்சிகள்னா இருக்கு, அதனால நீக்கல மூவி டீம். சோ அதனால ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமா. சோ படம் வரட்டும், அது என்ன மாதிரியான வன்முறை சீன்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா இப்ப ஆல்ரெடி கூலி படம் முன்னாடி ரிலீஸ் ஆனிச்சு நம்ம ரஜினிகாந்த் அவர்களுடையது. சோ அதுல வந்து அந்த அளவுக்கு ரத்த காட்சிகள் எதுவுமே கிடையாது. பட் அந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்திருந்தாங்க சம்பந்தமே இல்லாம. சோ அதே மாதிரி தான் ஒரு படத்தை கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம் படம் வந்ததுன்னு தெரியும். ஸோ படம் வந்ததுக்கு அப்புறமா வந்து எதுக்குடா அதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ கண்டிப்பா அதை பார்க்கப்பட ஒரு விஷயமா தான் இருக்கும். அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அந்த வகையில் ஏ சர்டிஃபிகேட்ன்றது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. பட் சொல்றாங்க கன்ஃபார்மா இதுதான் இருக்கும் அப்படின்னு. பாப்போம் சென்சார் போர்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏ சர்டிஃபிகேட் தான் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 99% கன்ஃபார்ம். பாக்கி 1% அஃபிஷியலா வந்ததுக்கு அப்புறமா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ அது வரைக்கும் அதை ஹோல்டுல வைப்போம். ஸோ இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான் சோசியல் மீடியா ஃபுல்லா செம்ம ஃபயரா போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா டிசப்பாயின்ட் பண்ணாம படம் வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேண்டிக்கிறேன். சரி அப்படியே வந்தாலும் அது எந்த டேட்ல வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஹைப் இருக்கு. ஸோ அந்த வகையில் ஜூலை 17, ஜூலை 23, ஜூலை 31 அப்படின்னு சொல்லிட்டு 3 டேட் சொல்றாங்க. ஜூலை 31 கண்டிப்பா வருது. ஏன்னா ஜேசன் சஞ்சய் நம்ம தளபதியோட பையனான ஜேசன் சஞ்சய் அவர்களுடைய சிக்மா படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ 2 கிளாஸ் போட வாய்ப்புகளே கிடையாது. அதே மாதிரி நம்ம லோகேஷ் கனகராஜ் அவருடைய டிசி படம் ஜூலை 31 சொல்லிட்டு அபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ அதனால ஜூலை 31 வரதே கஷ்டம் தான். ஜூலை 23 இல்லைனா ஜூலை 17 இந்த 2 டேட்ல வரலாம். ஸோ இந்த 2 டேட்ல எதுல வந்தாலும் செலிப்ரேஷன் கன்ஃபார்ம். ஸோ இது நம்ம தளபதி விஜய் அவருடைய லாஸ்ட் படம் அப்படின்றனால கண்டிப்பா போயிட்டு செலிப்ரேஷன் பண்ற மைண்ட்ல போயிட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு வர வேண்டியதான். அண்ட் சென்சார் சர்டிஃபிகேட் கிடைச்சதுமே மூவி டீம் ரிலீஸ் டேட் சொல்லிட்டு ஒரு ப்ரோமோ இறக்கி படத்துக்கான ஹைப்ன்றதை ஏத்திடுவாங்க. ஸோ இப்பவே ஏறிடுச்சு. ஸோ போக ஏத்திடுவாங்க. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். படத்துக்கான அப்டேட்ஸ்க்கு தான் இப்போ வெயிட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிஎம் விஜய் அவர்களோட ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கதா சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.